ஹாய்ங்க. இன்னைக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல வந்து நமக்கு அந்த ஜிடிஎஸ் போஸ்ட் ரெக்ரூட் பண்ணுவாங்கல்லங்க. அதுல வந்து இந்த ஜான்வரியில ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து வருஷம் வருஷம் அது வந்துட்டே இருக்கிறது தாங்க. இப்போ வந்து இந்த வருஷத்துக்கான இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து வந்திருக்குதுங்க. இதில் என்ன போஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி இது அப்ளை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புதுசாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கிராம் டக் சேவக்ங்கிற போஸ்ட்டுக்கு தாங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, இன்டர்வியூவும் கிடையாது. உங்களோட 10th மார்க்கை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு போஸ்ட்டுங்க. இதில் வந்து 3 வகையான போஸ்ட் இருக்குங்க. பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டேக் சேவக்ங்கிற 3 போஸ்ட் இருக்குதுங்க. அந்த 3 போஸ்ட்டுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு அப்ளிகேஷன் தான் அப்ளை பண்ண முடியும். நிறைய மல்டிபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ப்ளீஸ் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணக்கூடிய டேட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த 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 போஸ்ட்டுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி பாஸ்வேர்டு வந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்குங்க. அதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா February 14th நீங்கள் அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான டேட் ஃபைனலாக சப்மிட் பண்ணுறது வந்து 16th February வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் ஏதாவது தப்பாக அப்ளை பண்ணும்போது பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கரெக்ஷனுக்கான இது வந்து 18th to 19th வரைக்கும் டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஏதாவது தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆக மொத்தம் இப்போ என்னன்னா, இந்த போஸ்ட்டுக்கு இப்போ வந்து இன்னைக்கு 2ஆம் தேதி இன்னையில இருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. உங்களால் இன்னையிலேருந்து February 16th வரைக்கும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் கரெக்ஷனுக்கு ஒரு 2 days கொடுத்துருக்காங்க, 18 to 19. ஓகேங்களா? இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த ஜாபோட ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜிடிஎஸ்ங்கிறது வந்து 100% கவர்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாதுங்க. இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு செலக்ட் பண்ணக்கூடிய போஸ்ட்டுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. பட் இவங்க செலக்ட் பண்ணுறாங்க, இவங்களுக்கான ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. இதை கேன்சல் பண்ணுறதுக்கும் இவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. சேலரி ஃபுல்லாகவே கவர்மெண்ட்லேருந்து தான் கிடைக்குதுங்க. ஏன்னா அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் உங்களுக்கு சேலரி வரும். ஃபர்தராக மூவ் ஆகணும்னா உள்ள டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் அது இதுன்னு வச்சாங்க அப்படின்னா நீங்கள் பர்மனெண்ட்டாக எம்ப்ளாயி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இது டெம்ப்ரரின்னு சொல்லலைங்க. இது எப்படி அப்படின்னா, அந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்க, அது உங்களை டெர்மினேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கு வந்து வெறும் 10th குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் கேட்குறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஒரு போஸ்ட் பற்றின டீட்டெயில்ஸ், ஜாப் ரோல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ணணும்னா, இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு மட்டும் இப்போ இந்த இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 வேக்கன்சிஸ் வந்து இருக்குதுங்க. இந்த 2000 வேக்கன்சிஸில் எந்தெந்த ஏரியாவில் போஸ்டிங் இருக்குது, எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது டீட்டெயில்டாக இதில் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கலங்க. நீங்கள் தமிழ்நாட்டோட போஸ்டல் வெப்சைட்டில் போனீங்க, தமிழ்நாடு சர்க்கிள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வேக்கன்சி டீட்டெயில்ஸ், எந்த டிவிஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. டோட்டலாக தமிழ்நாடுக்கு நியர்லி 2000 வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு இது வந்து ரூரல் ஏரியாவில் ஒர்க் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். அந்த ரூரல் ஏரியாவில் போஸ்ட் ஆஃபீஸ் இல்லாமல் இருக்கலாம். இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் செலக்ட் ஆகிற பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு போஸ்ட் ஆஃபீஸையே நீங்கள் வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நீங்கள் அங்கே போய் அங்கே தான் உங்களோட ரெசிடென்சி இருக்கணும். நீங்கள் அங்கே போய் தங்கி தான் இதை இதை வந்து நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஏன்னா ரூரல் பீப்புள்ஸ்க்கு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டோட இதெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது மெயினாக பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறவங்க மட்டும் இந்த இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக செலக்ட் ஆகக்கூடிய பர்சன் வந்து அந்த டிவிஷனில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ரிசைட் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கோ இல்லை அந்த டேக் சேவர்க்கோ வந்து அந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு இது கொடுக்கலைங்க. ஆனால் அந்த டிவிஷன் அந்த சர்க்கிள்குள்ளே நீங்கள்
உங்களோட ரெசிடென்சி இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி நார்மலாக போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ஒர்க் இருக்குமோ அந்த ஒர்க்கு தான் நீங்களும் பார்க்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேலரி பொறுத்த வரைக்கும் பிரான்ச்சு போஸ்ட் மாஸ்டரோட சேலரி வந்து 12,000லேருந்து நியர்லி 30,000 வரைக்கும் கிடைக்குதுங்க. அசிஸ்டண்ட்டு பிரான்ச் மாஸ்டருக்கோ இல்லை போஸ்ட் மாஸ்டருக்கோ இல்லை டைரக்ட் சர்வருக்கோ என்ன சேலரி அப்படின்னா நியர்லி 25,000 வந்து சேலரி கிடைக்குதுங்க. அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 18 இயர்ஸ், மேக்ஸிமம் 40 இயர்ஸ். அது போக கம்யூனல் ரிசர்வேஷன் இருக்கவங்க வந்து அதையும் சூஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th, அது ஆல்ரெடி நான் சொன்னது தாங்க. 10th வந்து 10th உங்களோட 10th மார்க்கை வச்சு தான் வந்து இதை செலக்ட் பண்ண போகிறாங்க இந்த போஸ்ட்டுக்குங்க. வேறு எந்த ஒரு மோடும் கிடையாதுங்க, எந்த எக்ஸாமும் கிடையாது, இன்டர்வியூவும் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. 10th மார்க் மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜு, சைக்கிளிங் தெரிஞ்சிருக்கணும். அது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ரிசர்வேஷனில் வந்து ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்ஸு இல்லை உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸு இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபார்மெட் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஃபார்மெட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட் இப்போ நீங்கள் வந்து உங்களோட மார்க்கெல்லாம் என்டர் பண்ணி இதை ஆன்லைன் அப்ளிகேஷன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. அந்த டைமில் இந்த ஃபார்மெட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டுங்க, indiapost.gov.in, இந்த ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் இந்த வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸ்டேட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ்நாடு ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்குவீங்க. அடுத்து டிவிஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. டிவிஷனில் நீங்கள் எந்த டிவிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்பெசிஃபிக் டிவிஷனுக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த டிவிஷன் அப்படிங்கிறத உங்களோட சாய்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அந்த இந்த கம்யூனிட்டிக்கு தான் இந்த டிவிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அது முதற்கொண்டு நமக்கு வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்து உங்கள் கம்யூனிட்டிக்கு எங்கே வேகன்சிஸ் இருக்கோ அங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. சரிங்களா? செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் அதுதாங்க, உங்களோட மார்க்கு தான். மார்க் வந்து இன்கேஸ் நீங்கள் மார்க் இல்லாமல் கிரேடில் இருந்தீங்க அப்படின்னா அதை எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறதுங்கிற அந்த டீட்டெயில்ஸும் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னதாங்க, உங்களோட மார்க் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் செலக்டடாக இல்லையா அப்படின்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த இந்தியா போஸ்ட் வெப்சைட்டை வந்து நீங்கள் அடிக்கடி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. ரெக்ரூட்மெண்ட்டை டீட்டெயில்ஸ் பற்றி ஏதாவது வருதான்னு பார்த்துட்டே இருக்கணுங்க. அவங்க ரிசல்ட்டை போடுவாங்க. அதில் வந்து ரிசல்ட்டில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எங்கே வரணும், என்ன அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அவங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுங்க. இண்டிவிஜுவலாக உங்களுக்கு மெயில் வருமா, மெசேஜ் வருமானா மெயில் மெசேஜ் எல்லாம் வரலாங்க. இருந்தாலும் நீங்கள் வெப்சைட்டை செக் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த என்கேஜ்மெண்ட் வந்து ஒரு நல்ல போஸ்ட்டுங்க. நீங்கள் உள்ளே இந்தியா போஸ்ட் டிபார்ட்மெண்ட்குள்ளே போகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸு. உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா மேலே ஃபர்தராக அதிகமான சேலரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வருங்க. தேங்க்யூ.